தமிழ் பேசும் அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது vivo X100 சீரீஸை இப்போ அஃபிஷியலி லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் அதோடைய அன்பாக்சிங்கை பார்த்துடலாம். அட் த சேம் டைம் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஃபோட்டோஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஏன்னா அவங்க கேமரா தான் ரொம்ப நல்லா இருக்குது, நிறைய விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் இருக்கா ஒவ்வொன்றா பார்க்கலாம். அட் த சேம் டைம் அந்த 100x ஜூம் எப்படி இருக்குது. ஃபர்ஸ்ட் ப்ரோவுடைய அன்பாக்சிங்கை பார்த்துடலாம். பாக்ஸ்குள்ளே நமக்கு மொபைல் ஃபோன் கொடுத்துருக்காங்க, கூடவே கேஸும் இருக்குது. கேஸுடைய குவாலிட்டி ஓரளவுக்கு நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்குது. புக்லெட்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் சிம் எஜெக்டர் டூல் இருக்கு, சார்ஜர் 100 வாட்கான சார்ஜர் அண்ட் அதற்கான கேபிளும் இருக்கு. அடுத்தது X100 அன்பாக்சிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோல என்ன இருந்ததோ அதே மாதிரி விஷயங்கள் தான் இந்த பாக்ஸ்லையுமே வந்திருக்கு. தேவையான எல்லா விதமான விஷயங்களும். அண்ட் ஒரே விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கலர் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர்ல இருக்கு. பார்க்கறதுக்கு இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாகவே இருக்கு. அண்ட் ரெண்டு கேமராவுடைய பின்பக்கமாக அந்த டிசைனை வந்து பார்க்கும்போது உங்களுக்கு வந்து தெரியும். நம்ம தமிழ்டெக் லோகோவில் நம்ம எந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் டிசைன் பண்ணிருக்கோமோ அதே மாதிரி ஒரு மூன் பேட்டர்ன் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. நேரில் பார்க்கும்போது இது ரெண்டுமே கொஞ்சம் வித்தியாசமான ஒரு பேட்டர்னோட இருக்கு. ப்ரோவில் ஃபர்ஸ்ட் கேமரா எப்படி இருக்குன்றதை பார்த்தலாமா. பிரைமரி கேமரா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 50 மெகாபிக்சலுக்கான கேமரா கொடுத்திருக்காங்க. இது Sony IMX989 அப்படின்னு சொல்லக்கூடிய சென்சருங்க. இது 1 இன்ச்கான சென்சர், பெரிய சென்சர். அண்ட் இந்த பெரிய சென்சர்ல என்ன பிளஸ் அப்படின்னா உங்களுக்கு அதிகமான லைட்ஸ் உள்ள வரும். அதிகமான லைட்ஸ் உள்ள வரும்போது உங்களுக்கு லோ லைட்ல எல்லாம் நீங்க எடுக்கக்கூடிய ஷாட்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும், இன்னும் கொஞ்சம் பெட்டர் டீடைல்ஸா இருக்கும், இன்னும் கொஞ்சம் பிரைட்டராகவே வந்து இருக்கும். அண்ட் நான் எடுத்த சாம்பிள்ஸ் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். இந்த இமேஜஸ் எல்லாம் வந்து பாருங்க. டே டைம்ல எடுத்த போட்டோஸே எந்த அளவுக்கு நல்லா இருக்குன்றது உங்களுக்கு வந்து டிஃபரன்ஸ் வந்து தெரியும். நல்லா வந்து ப்ராசஸ் பண்ணிருக்கீங்க. அதுவும் இந்த பில்டிங்ஸாக இருக்கட்டும், இந்த இடங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கும் போது எந்த ஃபீல் இருந்ததோ அது ஓரளவுக்கு வந்து ப்ராசஸ் பண்ணி இந்த இமேஜ் வந்து கொண்டு வந்திருக்கு, இந்த கேமரா வந்து கொண்டு வந்திருக்கு. அதுவே வந்து பார்க்கறதுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ஸோ ஜென்ரலி ஒரு நார்மல் ஒரு பிரைமரி ஃபோட்டோவில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அந்த டைனமிக் ரேஞ்சிலேருந்து எல்லாமே இந்த இடத்துல அக்யூரேட்டாகவே இருக்கும். அண்ட் இந்த மாதிரி இமேஜஸ் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இது நார்மல் ஷாட் தான், பட் பின்பக்கத்துக்கு முன்பக்கமாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஆப்ஜெக்ட்டுக்குமே அந்த டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும். அந்த ஒரு நார்மலான வரக்கூடிய நேச்சுரல் போக்கே மூலியமா. இல்லை நீங்கள் அந்த லோ லைட்ல பாத்தீங்கன்னா கூட இமேஜ் குவாலிட்டி வந்து நல்லாவே வந்து ப்ராசஸ் ஆயிருக்கு. இன்ஃபேக்ட் சொல்ல போனா இருக்கிறதே ரொம்ப கம்மியான லைட் தான் இந்த இமேஜஸ் எல்லாம் பார்க்கும்போது தெரியும். ஆனால் அதை ப்ராசஸ் பண்ணி இதை கொண்டு வந்திருக்கிற விதம் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. ஃபேஸ்ல லைட்டே இல்லாத சமயத்தில் கூட இது ப்ராசஸ் பண்ணதுக்கு அப்புறமாக அந்த இமேஜ் வந்து பெட்டரா கொண்டு வந்திருக்கு. பட் லைட் எங்க இருந்ததோ அந்த இடத்துலையுமே டீடைல்ஸ் ஒரு அளவுக்கு வந்து கொண்டு வந்திருக்கு. ஸோ டிஃப்ரெண்ட் இமேஜஸ் வெவ்வேறு சுச்சுவேஷன் நான் எடுத்து ட்ரை பண்ணியிருந்தேன் இந்த பிரைமரி கேமரா. ஸோ பிரைமரி கேமராவுடைய சாம்பிள்ஸ் உங்களை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கிறத சொல்லுங்க. ரெண்டாவதாக 50 மெகாபிக்சலுக்கான Zeiss உடைய ஆப்போ ஃப்ளோட்டிங் பெரிஸ்கோப் கேமரா வந்து கொடுத்திருக்காங்க. அண்ட் மூன்றாவதாக 50 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் சென்சருங்க. இது JN1 சென்சர். இப்போ கேமரா குவாலிட்டி எப்படி இருக்குன்றத பாருங்க. ஸோ இந்த போர்ட்ரேட் ஷாட்ல நீங்க எடுக்கக்கூடிய இமேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா 24mm இருக்கட்டும், 35mm இருக்கட்டும், 50 இருக்கட்டும், 85 இருக்கட்டும். ஸோ வெவ்வேறு வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஃபோக்கல் லென்த்தை வந்து நீங்க மாத்தி வந்து எடுத்துக்கலாம். மல்டி ஃபோக்கல் லென்த்துடைய சப்போர்ட் இருக்கிறதுனால நீங்க வெவ்வேறு மாதிரி வந்து எடுத்துக்கலாம். பார்க்கும்போது உங்களுக்கு இமேஜஸ் எப்படி இருக்குன்றத வந்து சொல்லுங்க. அண்ட் இன்ஃபேக்ட் இந்த ஷாட்லாம் வந்து பாருங்க, ஜென்ரலா ஒரு ஸ்ட்ரீட் போட்டோகிராஃபி மாதிரி வந்து நான் எடுத்துட்டு இருந்தேன். பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அந்த அளவுக்கான ப்ராசஸிங் வந்து பண்ணுது. அண்ட் இன்ஃபேக்ட் இந்த ஷாட் என்னுடைய ஃபேவரட் அப்படின்னு சொல்லுவேன். நாங்கள் ரெண்டு சைட்லையுமே கிளாஸ் நல்ல கோல்டன் கலரில் சென்ட்ரல் நின்று எடுக்கும் போது ஒரு போர்ட்ரேட் ஷாட் எடுத்ததுக்கு அப்புறம் எந்த அளவுக்கு வித்தியாசமாக ப்ராசஸ் பண்ணி கொடுக்க முடியுமோ இது வந்து கொடுத்துருக்கு. எனக்கு பர்சனலி இது பார்த்த உடனே என்னுடைய ஃபேவரட் இதுதான் அப்படின்றது வந்து தோணுச்சு. பட் உங்களுக்கு தோணுச்சான்றதை சொல்லுங்க. ஸோ இந்த மல்டிஃபோக்கல் லென்த் மட்டுமே இல்லாமல் நம்ம Zeiss உடைய ஒரு சில அந்த எஃபெக்ட்ஸ் எல்லாம் பார்த்துருப்போம் இல்லையா. எக்ஸாம்பிளுக்கு இந்த பயோட்டார் உங்களுக்கு பின்பக்கமாக கிரீன் இருந்துச்சுன்னா அது சர்க்குலராக வரும். அதே போல் பி ஸ்பீடுன்றது கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பின்பக்கமாக அந்த ஷேட்ஸ் எல்லாம் வந்து மாறி வரும். லைட் சோனாரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நைட் டைமில் நீங்கள் எடுக்கும்போது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். பிளானரும் அதே மாதிரி தான். உங்களுக்கு டிஸ்டகான் வந்து கொடுத்துருக்காங்க அந்த DSLR எஃபெக்டோட வர்றதுக்கு. சினி ஃபிளேர் வந்து இருக்கு. நீங்கள் நார்மலாக எடுக்கக்கூடிய ஷாட்லேயே ஒரு ஃபிளேர் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக தெரியுது. அண்ட் சினிமேட்டிக் ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் எடுக்கிறதுக்கு அந்த ஒரு ஆப்ஷனுமே வந்துருக்கு. அண்ட் ஸ்பெஷலி நான் லோ லைட்டில் பற்றி சொல்ல மறந்துட்டேன். நீங்கள் 24mm 35mm இந்த ஒவ்வொரு எம்எம்லையுமே மாற்றி பார்க்கும் போதும் இந்த பில்டிங்ஸ் உடைய கலர் ஷேட்லேருந்து அந்த லைட் எல்லாம் எந்த அளவுக்கு வந்து தெரியுதுன்றதை நீங்கள் வந்து பார்க்கலாம். அண்ட் இன்ஃபேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே நான் 100x ஜூமும் வந்து போயிருக்கேன் இந்த பில்டிங்கில் வெவ்வேறு இடத்துலையும். அதில் இந்த லோ லைட்லேயே எந்த அளவுக்கு அந்த லைட்லாம் விசிபிளாக வந்து தெரியுதுன்றதை பாருங்க. லோ லைட்டில் 100x பார்த்தீங்க. இப்போ டே டைம்லையுமே அந்த 100x வந்து எந்த அளவுக்கு இருக்குன்றதை வந்து பாருங்க. ஸோ வெவ்வேறு சினியர்ஸில் வெவ்வேறு விஷயங்களை வந்து எடுத்திருக்கோம். இது எப்படி இருக்கு சரிங்களா. இது டிஃபால்ட்டாகவே ஒரு ஸ்மார்ட் ஃபோன் கேமராவில் இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி எல்லாத்தையுமே வந்து பார்த்துட்டோம். பட் இந்த கேமராவில் நீங்கள் சன்ரைஸ் இல்லாட்டி சன் செட்டை வந்து எடுக்க முடியும். அது மட்டும் தான், டேரக்டாக சன்னு கிடையாது. அந்த சன்ரைஸ் சன் செட்டை எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் அதையுமே வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். அந்த இமேஜும் எப்படி இருக்குன்றத பாருங்க. செல்ஃபி கேமராவை பொறுத்தவரைக்கும் 32 மெகாபிக்சலுக்கான கேமரா தான். பட் நாங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ரியர் ஃபேசிங் கேமராலே வளர்ச்சி இருக்கிற ஆப்ஷன் எல்லாம் மாற்றி எடுத்து ஏகப்பட்ட சாம்பிள்ஸ் எடுத்துட்டோம். செல்ஃபியில் கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்திருந்தேன். டிஸ்பிளேவை பொறுத்த வரைக்கும் அந்த 3 நாளுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹாங்காங்கில் மாற்றி பல இடங்களுக்கு வந்து போனோம். பட் அங்கே வெயில் அதிகமாக இல்லை, செம குளிர் மட்டும் தான். பட் அந்த டைம்லையும் டிஸ்பிளே வந்து நல்லா இருந்தது. இண்டோர்லையுமே நல்ல யூஸபுளாக வந்து இருந்தது. 3000 நிட்ஸ்க்கான பீக் பிரைட்னஸ் இருக்கு. பட் டிபிக்கல் பிரைட்னஸ் நான் யூஸ் பண்ண வரைக்கும் நல்லா இருந்தது. அண்ட் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இது 80க்கான LTPO டிஸ்பிளே தான். 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டோட சப்போர்ட்டோட
சென்சர் வருது. ஸோ அது யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்தான ஒரு ஃபீல் வந்து கொடுக்குது. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் தான், அது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்குது. ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் இதில் டைமென்சிட்டி 9300 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பர்டிகுலர் ப்ராசஸருடைய AnTuTu ஸ்கோர் என்னன்றது நீங்களே வந்து பார்க்கலாம். இந்த ப்ராசஸர் இன்னும் இன்டெப்த்தாக டெஸ்ட் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் கிடைக்கல. கேமராவை மட்டும் தான் மேக்ஸிமம் வந்து டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம். சப்போஸ் உங்களுக்கு ரிவ்யூ வேணும்னா அப்படின்னு சொல்லுங்க, கண்டிப்பாக நம்மளோட ரிவ்யூவில் ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணி கொண்டு வரேன். இந்த சிப் கூடவே நமக்கு V3 சிப் இருக்கு. ஸோ இது என்னன்னா ஒரு 6 nanometerக்கான சிப்புங்க. ஸோ இதன் மூலியமாக உங்களுக்கு அந்த மோஷன் கண்ட்ரோல் இல்லை கேம் ஃப்ரேம் இன்டர்போலேஷன் இது சப்போர்ட் இருக்கு. ப்ளஸ் உங்களுக்கு 4K சினிமேட்டிக் வீடியோவும் வந்து எடுக்க முடியும். அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் ஃபோக்கஸ் ஸ்விட்ச் வந்து இதில் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. இந்த செக்மெண்ட்டில் ஆண்ட்ராய்டில் இதில் தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. பட் நாங்கள் எடுத்த சாம்பிள்ஸ் உங்களுக்கு காமிக்கிறோம். உங்களுக்கு அது பிடிச்சிருக்கா, எப்படி இருக்குன்றதை சொல்லுங்கள். IP68க்கான ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. Wi-Fi 7மே இதில் இருக்குது. அண்ட் பில்டை பொறுத்த வரைக்கும் இதில் ஃப்ளோரைட் AG கிளாஸ் பேக் தான் வந்து இருக்குது. வெயிட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 225 கிராம் இருக்குது. அண்ட் திக்னஸை பொறுத்த வரைக்கும் 8.91 mm திக்னஸுங்க. அண்ட் சிம் ஸ்லாட்ஸ் எவ்வளோ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியூவல் நானோ சிம் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு eSIM-க்கான சப்போர்ட்டும் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. சரி, அடுத்தது இந்த vivo X100 பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த vivo X100 கேமராவை பார்க்கும்போது உங்களுக்கு பின்பக்கமாக 50 மேப்ஸுக்கான Sony IMX920 சென்சர் கொடுத்துருக்காங்க. OS சப்போர்ட்டோட அல்ட்ரா வைட் சென்சரை பொறுத்த வரைக்கும் 50 மேப்ஸுக்கான சென்சர். அண்ட் மூன்றாவதாக போர்ட்ரேட் சென்சரை பொறுத்த வரைக்கும் 64 மேப்ஸுக்கான சென்சர் கொடுத்துருக்காங்க. இது 3x வரைக்கும் உங்களுக்கு ஆப்டிக்கல் ஜூமும் வந்து பண்ணும். அண்ட் 100x வரைக்கும் டிஜிட்டல் ஜூமும் வந்து இது பண்ண முடியுன்றதை சொல்கிறாங்க. சரி, நம்ம அந்த கேமராவை பார்த்தோம். ஸோ இதுலேயுமே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதில் இருக்கக்கூடிய மேக்ஸிமம் ஆப்ஷன்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம நார்மலாக இருக்கக்கூடிய ஃபோட்டோஸுடைய குவாலிட்டி எல்லாம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு நீங்களே வந்து பார்க்கலாம். ஓரளவுக்கு வந்து நல்லாவே வந்து ப்ராசஸ் பண்ணியிருக்கு. இன்ஃபேக்ட் இந்த கிளாஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய ஷேட்ஸ் எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து கொடுத்துருக்கு. அண்ட் இந்த இமேஜில் இருக்கக்கூடிய ப்ராசஸிங் எல்லாமே வந்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் டீட்டெயில்ஸும் ஓரளவுக்கு வந்து பெட்டராக வந்து ப்ராசஸ் பண்ணியிருக்கு. அண்ட் லோ லைட்டை பொறுத்த வரைக்கும் அந்த இமேஜ் குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லைட்ஸ்லேருந்து எல்லாமே ஓரளவுக்கு ஷேடோஸ் ஹைலைட்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு வந்து பேலன்ஸ் பண்ணி கொடுத்துருக்கு. செல்ஃபி கேமராவை பொறுத்த வரைக்கும் அதே 32 மேப்ஸுக்கான கேமரா தான். ஸோ கேமராவை பார்க்கும்போது உங்களுக்கு வந்து தெரியும் ஓரளவுக்கு வந்து ஓகேவா இருக்குது. ஸோ இது இல்லாமல் ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டைமென்சிட்டி 9300 சொல்லக்கூடிய அதே ப்ராசஸர் தான். பட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுறதுக்கு V3 கிடையாது, V2 சிப்பை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் உங்களுக்கு ரிவ்யூ வேணுமான்றதை சொல்லுங்கள். முடிஞ்சதுன்னா ரெண்டுத்தையுமே சேர்த்து நம்ம ஒரே ரிவ்யூவில் கொண்டு வந்துடலாம். ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5000 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் 120 வாட்க்கான ஃப்ளாஷ் சார்ஜிங் சப்போர்ட் வந்து இதில் இருக்குது. மற்றபடி டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரோவில் என்ன இருக்கோ அதே மாதிரி டிஸ்பிளே தான். இது இன்னுமே பார்க்கறதுக்கு உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்லிம்மாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து கிடைக்குது. ஏன்னா 8.49 mm திக்னஸ் தான். அண்ட் வெயிட்டும் வந்து அதை விட கொஞ்சம் கம்மி. ஸோ உங்களுக்கு ஹேண்டில் பண்ணுறது இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் பின்பக்கமாக பார்க்கும்போது உங்களுக்கு இந்த கலர் ஷேடும் வந்து கொஞ்சம் வித்தியாசமான லுக் வந்து கொடுக்கும். FunTouch OS 14 வந்து கொடுத்துருக்காங்க. சர்ப்ரைசிங்லி Android 14ல ரன் ஆகுது. ஸோ அப்டேட்ஸை பற்றின டீடைல்ஸ் இன்னும் எனக்கு வந்து வரல, எத்தனை வருஷம் கமிட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. இஃப் இன் கேஸ் இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது வந்திருந்ததுன்னா எங்கள் வீடியோவில் ஆட் பண்ணுறேன். அப்படி இல்லை டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருப்பேன், செக் பண்ணி பாருங்க. 12GB ரேம் 256GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் ஒன்றும் அண்ட் 16GB 512GB வேரியன்ட் ஒன்றும் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலாக அந்த vivo X100 சீரிஸை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்னன்றதை சொல்லுங்க. குறிப்பாக இந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனில் அதில் கேமராவில் ரொம்ப முக்கியமாக வந்து பார்த்துருந்தோம். ஸோ இந்த கேமராவில் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு, ஏது பிடிச்சிருக்குன்றதை சொல்லுங்க. ரிவ்யூ வேணும்னா என்னென்ன கவர் பண்ணுன்றதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.